இங்கே பாருங்களேன், புதினா அந்த கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். கடையில் வாங்கினோம் இப்போ வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. கடையில் இப்போ வாங்கினா கூட கொஞ்சம் 1-2 தண்ணியோடு இருக்கும், இல்லை அழுகின மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செடியிலேருந்து நம்ம பொறிச்ச மாதிரி இருக்குது. நானும் இதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேங்க, எதுவும் எனக்கு செட் ஆகலை. கடைசியில் நானே ஒரு ஐடியா பண்ணி இதை பாருங்கள், மீஷோவில் இந்த ரோல் வாங்கினேங்க. கிச்சனில் அங்கங்கே துடைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரோல் வாங்கினேன். இந்த ரோலில் ஒரு பீஸ் கிழிச்சு இந்த கண்ணாடி பவுல் அடியில் போட்டு மேலே இந்த கொத்தமல்லி தழை வேர்லாம் வெட்டி அடியில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பீஸை இப்படி வச்சு மூடி வச்சு கரெக்டாக என்னையோட 12 நாள் ஆச்சுங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. இதை பாருங்கள், நான் இப்போ கிச்சனில் சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆன வீடியோவாக இருக்கட்டும் தான் பார்த்தா. இது பாருங்கள், வெளியே மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு, வெளியே மட்டும்தான் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. ஐஸ் தண்ணி உள்ளே பாருங்கள், உள்ளே ஃபார்மே ஆகலை. இது பாருங்கள், நான் வேறு பக்கம் காட்டுறேன் பாருங்களேன், உள்ளே ஐஸ் தண்ணி ஃபார்மே ஆகலை பார்த்தீங்களா. அதே வெளியே பாருங்களேன், அதே மாதிரி மூடியும் பாருங்கள், மூடியில் தண்ணி தான், மூடியில் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு. ஐஸ் தண்ணி லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் இதை பாருங்கள், துணியில் ஒன்றும் கூட இல்லைங்க. இந்த கிளாத்தில் ஒன்றுமே இல்லை. இது பேப்பர் சொல்லவா இல்லை கிளாத்து சொல்லுவா, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது நல்ல யூஸ் ஆகுதுங்க. நீங்கள் வாங்கினா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோல் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லையா வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.